நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நுட்பம் கவிதை இணைய இதழின் நுட்பம் பாட்காஸ்ட். கவிதைகள் இமையாள். குரல் தீன்மொழி அசோக். முதல் கவிதை அவள் பெயர் நர்மதை. ஆதியோகியின் உடலிலிருந்து சிந்திய வியர்வையின் ஒரு துளி அவள். பூமியில் ஒரு நதியாகி விந்திய சத்பூரா மலையிடையிலிருந்து பூமியை அடைந்து நீர் தேகமாகி நிலத்தை புணர்ந்து புணர்ந்து யோனி கொள்ளா காமத்துடன் கூந்தல் விரித்து உடல் மலர்த்தி பள்ளம் மேடு கடந்து பாதை அமைத்து பகலிரவு மறந்து பயணித்து பயணித்து கடல் பருகி கடல் பருகி மீண்டும் நதியாகி மீண்டும் நதியாகி காலாதீதமாக கனன்று கிடக்கிறாள். நிலத்தோடு புணர்ந்தாலும் கூட நித்தமும் உயிர்த்தெழும் நித்திய கன்னி அவள். எனினும் அடிவயிற்றில் சிவனை சுமக்கும் தாயும் அவளே. ஆதிசங்கரனும் அவன் குருவும் அதன் பின் ஞானியர் பலரும் வந்து போயினர். அவள் கரை மீது சரிந்தன மகுடங்கள் சாம்ராஜ்யங்கள். பல்லவனும் சாளுக்கியனும் ஹர்ஷர்களும் மோதி மாண்டனர். விழுந்து பட்டன உடல்கள், கரைந்து ஓடின குருதி, மாண்டு போயின மக்கட்கூட்டம். அற்ப அரச சிம்மாசனங்கள் பல எழுந்து மூழ்கி கவிழ்ந்தன. அவளோ கடல் பருகி கடல் பருகி மீண்டும் நதியாகி மீண்டும் நதியாகி கனன்று கொண்டே இருக்கிறாள். ஆதியோகியின் வியர்வை அவள். அகத்தியனின் கெண்டியில் அடங்கிடுமோ அக்கனல்? சூரியன் எரிந்தாலும் மழை பொய்த்தாலும் வற்றாத நீரோட்டம், நிற்காது அவளோட்டம், முடியாது அவள் பயணம். ஒழிக்க ஒழியாத பெருங்காதல், தணிக்க முடியாத பெருங்காமம், கொடுத்து தீராத முத்தம் அவள் பயணம். அவள் கடல் பருகி கடல் பருகி மீண்டும் மீண்டும் நதியாகும் நித்திய நதி அவள். பித்ருக்களின் கர்மங்களை அவளில் கரைத்து கரைத்து பின்னும் அவள் மேலும் தூய்மை கொள்கிறாள். பிறவி கடலை குடித்து மோட்சம் வழங்கும் தாய் அவளே முக்திதாயினி. நதிவளம் காணும் நாயகி, ஜனனம் மரணம் கடந்த நித்தியம் அவள், முக்தியும் அவள். இரண்டாவது கவிதை அபூர்வ கவிதை. அபூர்வங்கள் மீது இருந்த பிரேமை விலகிய போது நான் என் இளமையை கடந்திருந்தேன். அபூர்வங்கள் அழுக்கத் தொடங்கிய காலத்தை மீட்டெடுக்க ஒரு குட்டி நாயை வாங்கினேன். அதன் நட்சத்திர கண்கள் அபூர்வமாக ஒளிர்ந்தன. அப்போது அபூர்வமாக புன்னகை ஒன்று என்னில் மலர்ந்தது. அதை பத்திரமாக பொத்தி வைத்தேன். குட்டி நாயின் வால் நர்த்தனம் ஆடிய போது அபூர்வமாய் என்னுடல் சிலிர்த்தது. அந்த சிலிர்ப்பை நீவி விட்டேன். அது பசலை போல உடலில் படர்ந்து விரிந்தது. அதில் அபூர்வமாய் சூரிய ஒளி மின்னிற்று. ஒளியின் ஒவ்வொரு துகளிலும் என் இளமையின் சாயல்கள். அபூர்வமாய் மயிர் கூச்செறிந்தது. மயிர்கால்களின் வேர்களிலிருந்து அபூர்வ பரவசம் உடலெங்கும் வியாபித்தது. அபூர்வ ராகம் ஒன்று அப்பிரத்யட்சியமாய் அகத்தில் நிறைய அபூர்வங்கள் மறுசுழற்சி கொண்டன. மூன்றாவது கவிதை கடைசி முறை. அதுதான் கடைசி முறை என்று அறிந்திருக்கவில்லை. ஆனால் கடைசி முறை என்ற ஒன்று வரப்போவதை அறிந்திருந்தேன். எல்லாவற்றிற்கும் இருக்கிறது ஒரு கடைசி முறை. அது தெரிந்துவிட்டால் வாழ்க்கையின் புதிர் அவிழ்ந்து விடலாம்.
சுவாரஸ்யம் குறைந்து போகலாம். முதல் முறைகளிலேயே ஒளிந்திருக்கிறது கடைசி முறைகளும். கடைசி முறைகளை கைவசம் வைத்து கொண்டேதான் நாம் பயணிக்கிறோம் முதல் முறைகளுள்.